அன்பு வணக்க நண்பர்களே, அனைவரும் வெற்றி அடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். சரி, நம்ம இப்போ ரிஷப ராசியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி, ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் முக்கியமாக 4, 13, 22, 31 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையின் வெற்றிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். சரி, ரிஷப ராசி என்பது ராசியில் 2ஆம் ராசி. இந்த ராசியில் பிறந்தவர்கள் ரொம்ப அன்புக்கும் பாசத்துக்கும் இயங்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். சுக்கிரனுடைய ஆதித்யம், ஏகபோக வாழ்க்கை என்பது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெளிநாடுகள் சுற்றி பார்ப்பதும் பயணங்கள் அடிக்கடி செல்வதும் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, முக்கியமாக இந்த 4, 13, 22, 31 குறிப்பாக இந்த 4ஆம் தேதி பிறந்தவர்கள் தனி ஆற்றல் பெற்றவர்கள். நிறைய முயற்சி எடுத்து வெற்றி அடையணும்னு முயற்சி எடுக்கக்கூடியவர்கள். பயம் என்ற சிந்தனையே இவங்களுக்கு இருக்காது. வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை சந்திக்கணும்னு போராடக்கூடிய எண்ணம் உடையவர்கள். கல்வியிலும் செல்வத்திலும் சிறந்து விளங்கக்கூடியவர்கள். ஆனால் சில நேரங்களில் இவங்களுக்கு தடைகள் தானாகவே உருவாகும். ஸோ இவங்க முக்கியமாக தர்மம் செய்கிறதுல ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அடுத்தது 13, உலகமே கண்டு பயப்படக்கூடிய எண்கள் ஆகிய இந்த 13. ஆனால் இதற்குன்னு தனி ஆற்றல் இருக்குது. இவங்களோட திறமை, இந்த 13ஆம் தேதி பிறந்தவர்கள் தனித்திறமை பெற்றவர்கள். என்னன்னு சொன்னாக்கா, மற்றவர்கள் சிந்திப்பதை விட இவங்க மேலும் கூர்மையாக சிந்திப்பார்கள். தன்னுடைய வெற்றிக்காக நிறைய சிந்தித்து போராடக்கூடியவர்கள். முக்கியமாக இவங்க எலக்ட்ரானிக்கல், ஆட்டோமொபைல் இந்த மாதிரியான துறைகளில் வெற்றி அடைவார்கள். பிறருக்கு பணம் மூலியமாக உதவி செய்து இவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைவார்கள். பணம் என்பது இவங்களுக்கு அளவற்ற அளவில் சேர்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்து 22, இந்த 22ஆம் தேதியை பற்றி சொல்லணும்னாக்கா ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடியது. அதுலேயும் முக்கியமாக இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் வியாபாரத்துறையிலும் வர்த்தகத்துறையிலும் சிறந்து பேர் வாங்குவார்கள். முக்கியமாக இந்த ஆட்டோமொபைல் அல்லது எலக்ட்ரானிக்கல், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வியாபாரத்திலும் வர்த்தகத்திலும் சேல்ஸ்லேயும் இவங்களை மிஞ்சிக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னே சொல்லலாம். இருந்தபோதும் இவங்களுடைய கிரகநிலை சரியில்லை என்றால் கொஞ்சம் மாறுபடும். மற்றபடி இவங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி என்பது அளவற்றதாக இருக்கும். இவங்க நிறைய புத்தகம் படிப்பது சிறப்பு. மோட்டிவேஷ்னல் புத்தகம் அல்லது மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் இதெல்லாம் பார்ப்பது இவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னு சொன்னாக்கா, வியாபாரம்தான் இவங்க வாழ்க்கை. சிலர் சின்ன வயசுலேயே ஒரு சின்ன பொருட்களை விற்று வியாபாரம் செய்யக்கூடிய எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அடுத்தது 31. எப்படி 13 அதே போல் தான் 31 பிறந்தவர்களும் இவங்க ஆட்டோமொபைல், இன்ஜினியரிங் இந்த மாதிரி துறையில் பேர் வாங்குவதற்கும் சொந்த தொழில் செய்து வெற்றி பெறுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு. என்ன ஒன்றுனாக்கா, இவங்க செய்யக்கூடிய வியாபாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கூட்டணி வைத்து செய்யவே கூடாது. இக்காரணத்தை கொண்டும் இந்த 4, 13, 22, 31 பிறந்தவர்கள் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக சொந்த துறையில் ஈடுபட்டு வெற்றி அடையணும்னு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் கூட்டணி வைத்துக்கொள்வது இவங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. ஒரு சிலர் வெற்றி அடைந்தாலும் பலருக்கு தனிமையாகவே இவங்கள் ஒருவராகவே இருந்து வியாபாரம் செய்தால் இவங்களுடைய வியாபாரம் வெற்றி அடையும். ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்தாலும் இவங்களுக்கு படிப்படியாக வெற்றிகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். இருந்தபோதும் சில நேரங்களில் இவங்க கூட நல்லவர்களாக இருக்கக்கூடிய நண்பர்களே இவங்களுடைய பதவி உயர்வுக்கு தடையாக இருப்பார்கள். இவங்க செய்கிற முயற்சிக்கு தன்னோடைய இருக்கிறவர்கள் தான், வெளியேந்து யாரும் வர மாட்டாங்க. இவங்களுக்கு கூட இருக்கிறவங்களே நிறைய தடங்களை உருவாகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் இவங்க நண்பர்களோ மற்றவர்களோ யார்கிட்ட பேசுவது பழகுவது என்பதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னாக்கா, இவங்களுடைய வெற்றிகள் எவ்வளோ வந்தாலும் அந்த வெற்றிக்கு ஒரு தடை உருவாகி கொண்டே இருக்கும் காலத்தினால் இல்லை சுற்றி இருப்பவர்களால். அதனால் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் ரொம்ப கவனமாக இருப்பது. ஆன்மீகத்தில்
ஈடுபடுவது ஆன்மீக நம்பிக்கையே உங்களுக்கு சிறந்த வெற்றியை கொடுக்கும். நீங்கள் அனைவரும் வெற்றி அடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். நன்றி, வணக்கம்.